जी सर लेना वही हो गया ना। ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் பற்றி யூடியூப் சேனல். இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா மலேசியாவில் நடந்த ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்சை முடிச்சுட்டு நம்ம சிஎம் விஜய் அவர்கள் சென்னை ஏர்போர்ட்லேருந்து தன்னோட காரில் ஏறும்போது தடுமாறி விழுந்துட்டார். இந்த வீடியோவை பார்த்து எல்லாருக்குமே கண்டிப்பாக மைண்டில் தோணியிருக்கும், யாரோ ஒருத்தர் விஜய் அவர்களை தள்ளி விட்டுருக்காங்க. ஆல்ரெடி சுற்றி இருக்க மக்கள் எல்லாம் போட்டு அவர் ப்ரெஷர் பண்ணும்போது கத்திட்டு இருக்கும்போது இவ்வளோ ப்ரெஷர்லையும் எப்படியாவது காருக்குள்ளே ஏறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த சான்ஸை யூஸ் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்க ஒரு நபர் சிஎம் விஜய் அவர்களை தள்ளி விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸு அப்புறம் கூட இருந்தவங்க எல்லாமே விஜய் அவர்களை பிடிச்சி தூக்கி காருக்குள்ளே உட்கார வச்சு அனுப்பிச்சி விட்டாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு நடந்தது. இதே மாதிரி ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி தலைமைச் செயலகத்துக்கு நம்ம சிஎம் விஜய் அவர்கள் ஸ்டெப்பில் ஏறி வரும்போது லைட்டாக ஸ்லிப்பாகி விழுந்திருக்காரு. தலைமைச் செயலகத்துக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் மீடியாவுக்கு அலோடு கிடையாது. நடந்துட்டு இருக்க சட்டசபை லைவுமே கூட சிஎம் விஜய் அவர்களோட பர்மிஷனோடையும் அவரோட கண்காணிப்பிலோடையும் தான் நடந்துகிட்டு இருக்குது. இப்படி இருக்க நிலையில் இந்த படிக்கட்டுக்கிட்ட எல்லாம் கேமரா வச்சு ப்ரெசன்ட் மீடியா ரெக்கார்ட் பண்ண வாய்ப்பே இல்லை. வழக்கமாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமைச் செயலகத்துக்கு, அதாவது முதலமைச்சர் ஆஃபீஸுக்கு வரும்போது 8 to 9 மணிக்குள்ளார எப்படி வந்துடுவார். அப்படி வந்துட்டு தன்னோட சிஎம் கேபினுக்கு போகும்போது மேக்ஸிமம் லிஃப்ட்டை யூஸ் பண்ணி தான் போவாராம். ஏதோ வாரத்தில் 1-2 நாட்கள் மட்டும் படிக்கட்டை யூஸ் பண்ணி போவாராம். இன்றைக்கி இவரோட மைண்ட் செட்டுக்கு என்ன செஞ்சார்ல, லிஃப்டெல்லாம் வேணாப்பா படிக்கட்டில் ஏறி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டில் ஏறி போகும்போது பின்னாடி காவலர்கள்லாம் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. வழக்கத்தை விட இன்றைக்கி படிக்கட்டை கொஞ்சம் வேகமாக ஏறி போனதுனால லைட்டாக ஸ்லிப் ஆகி விழ பார்த்தாரு. அப்போ கூட இருந்த போலீஸ்காரங்க அப்புறம் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே சிஎம் விஜய் அவர்களை பிடிச்சி ப்ரொடெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்களா. 3 மாதத்துக்கு முன்னாடி தான் இப்படி தவறி விழுந்தார். இப்போ மறுபடியும் இந்த மாதிரி விழுகிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவனோ கண்ணு வச்சுட்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஆக்சுவலாக எவனோலாம் கிடையாது, இந்த திமுக காரணங்களும் நாம் தமிழர் தும்பிகளும் கண்ணு வச்சு வயிறு சுற்றிட்டு இருக்கனால தான் இவருக்கு இப்படி திருஷ்டி பட்டிருக்கு அப்படின்னு தான் தோணுது.